சாத்விக்கோட டே 2 லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ மார்னிங் சீக்கிரமே ஏஞ்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எப்பவும் போல் வந்து இந்த முறுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, மக்கானா எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக ஏஞ்சி ஸ்நாக்ஸு, லஞ்சு அண்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு அரைச்சி வச்சுருந்தோம், அந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருந்து லஞ்சுக்கு பீட்ரூட் சாதம் கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ திருவி வச்ச பீட்ரூட்டை நான் அந்த இது மேலே இட்லி மேலேயே வச்சு கொடுத்துட்டேன். சட்னி தேவையில்ல, அப்படியே சாப்பிட்ருவான் அப்படின்றதுனால அதேமாரி ரெடி பண்ணிவிட்டு பீட்ரூட் ரைஸ்க்கு என்னென்ன தேவையோ கொஞ்சம் காஞ்ச மிளகா ரொம்ப அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா எப்படியும் அதை எடுத்துடுவேன், விதையெல்லாம் நீக்கிட்டு தான் போட்டிருந்தேன். ஸோ ரைஸ்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு பீட்ரூட்டையும் நல்லா குக் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு அண்ட் மக்கானாவுமே ஃப்ரை பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அவரை போய் எழுப்பி குளிப்பாட்டலான்னு போனால் சுத்தமாக ஏஞ்சிக்கல, ஒரே ஆடம், சரியான அழுக, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டு. ஏன்னா எப்போவுமே இந்த 12 o'clock பால்வாடி போகும்போதுமே அந்த 12:30 1 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவாரா. ஸோ இப்போ 2:30 வரைக்கும் வச்சதுனால ரொம்ப நேரம் இருந்ததுனால சரியான அழுக போல இருக்குது. நான் போகவே மாட்டேன் ஸ்கூலுக்குன்னு சரியான அடம். அவன் என்ன சொல்கிறான்றத பாருங்களேன். ஏன் போல அழுவுறியா? எங்கே அழுவுற? கிளாஸில் அழுவுறியா? ரொம்ப அழுவுறியா? அதான் ஸ்கூலுக்கு போகலையா? நாளைக்கு போறியா? நாளைக்கு போகணும் ஸ்கூலுக்கு. தூங்கி ஏந்து போறியா? சரி, ஓகே.